அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், அப்பா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு. அப்ப அதுக்கு நான் பலியாட ஆக முடியாது. நீங்க பலியாடே கிடையாது. இல்ல நான் ஆகுற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்ப அவளுக்கு 22 வயசு தான் ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்போ குழந்தை பிறக்காத காரணத்தினால நீங்க அவளை விவாகரத்து பண்றீங்கன்னு சொல்றீங்க. பல விஷயம் இருக்கு, தாம்பத்தியமே கிடையாது. வணக்கம். வணக்கம் மேடம். என் பேர் ஐஸ்வர்யா. என் வீட்டுக்கார் பேர் ரஞ்சித் குமார். நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. என்ன பண்ணால் சரி அப்பா வந்து மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. சரி நானும் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு சரி எங்கள் அத்தையை விட அவங்க வந்து எனக்கு காலேஜில் கொண்டு போய் எங்கள் அத்தை தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் கொண்டு போய் விட்டுட்டு திருவாரூர் திருவாரூரில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் தான் பஸ்ஸில் அழைச்சிட்டு வரதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சரி பார்த்து நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்னை நல்லா தான் வச்சுட்டு இருந்தாங்க. அத்தை மாமா எல்லாம் நல்லா பேசுவாங்க, என்னை நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. மேரேஜ் ஆகி 2 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து வரல. சரி திருவாரூரில் எங்கள் அத்தை மாமா எல்லாம் சொல்லி திருவாரூரில் கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். என்ன கன்சீவ் ஆகாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதை சொல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டாங்க. சரிண்ணா அதை எங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே கேட்டுக்கல. 2 மாதத்துக்கு அப்புறத்தை கல்யாணம் ஆகி 2 மாதம் பிப்ரவரியில் தான் போன வருஷத்துக்கு ஆணுச்சு. பிப்ரவரி முடிஞ்சு ஏப்ரல் மேலேருந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம். நேட்டிவ் பிளேஸ்லேருந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் அத்தை வீட்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணாங்க, பீரியட்ஸ் வரலன்னு சொல்லவும் கொண்டு போய் என்னை காட்டினாங்க. காட்ட வந்து இல்லை பீரியட்ஸ்க்கெலாம் மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க. சரி அவங்க தொடர்ந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. ஒரு 2-3 மாதம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்த்தோம். சரி நம்ம மறுபடியும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேறு டேப்லெட் கொடுத்து அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிக்கவும் அந்த இது இன்ஜெக்ஷன் 5 நாளில் போகிறது 7 நாளில் போகிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட சொன்னாங்க. எதுக்கு? ஓவல்யூஷனுக்கு. அது வளரல அப்படின்னு சொல்லி கருமுட்டை வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. அப்பயும் அது வளரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுத்தமாக அது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சரி நான் அப்பா வந்து தஞ்சாவூர் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே வர சொல்லிட்டாங்க. நீ அங்கேயே இருக்காத, நீ இங்கே வந்து நம்ம கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போகிறேன்னு வீட்டில் சொல்லிவிட்டு என்னை கொண்டாந்து விட்டுருந்தாங்க. சரி என்னை கொண்டு போய் தஞ்சாவூரில் போய் நாங்கள் காட்டினோம். காட்டுறதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டையே வளரல, அதுக்கு என்ன பண்ணால் வேற ஒருத்தவங்களோட கருமுட்டையை எடுத்து வச்சு தான் உனக்கு வந்து குழந்தை பிறக்கும், அப்படி தான் உனக்கு குழந்தை பிறக்கும், மற்றபடி நேச்சுரலாக உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாது அப்படின்ட்டாங்க. சரி இவங்க எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் நம்ம சென்னையில் போய் பார்ப்போங்க அப்படின்னு சொல்லுவோம். சென்னை எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக டாக்டர்ஸ் கேட்குறேன் அப்படின்னாங்க. ஒரு வாரமாக கேட்கவே இல்லை. சரி என் வீட்டுக்காரர் நெட்லேயே அடித்து பார்த்தோம். இங்கே சென்னையில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் கொண்டு போய் காட்டிகிட்டு இருந்தோம். அவங்க தான் பார்த்துட்ருக்கோம். வந்து இவங்களை ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஒவ்வொரு தான் வந்து எனக்கு வந்து சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் தெரியுமாம்மா? இது வந்து சுகர் இருக்கிறது வந்து நான் முன்னெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னே நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. தைராய்டு வந்து இப்போ இதுக்கு வந்துருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சுகர் மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி ஒவ்வொரு தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வரணும், வந்து ரெகுலராக வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வர சொல்லிட்டாங்க. டெய்லியும் ஒவ்வொரு மாதத்துக்கு தான் வந்தப்படியும் அந்த மாதிரி கொடுத்து டேப்லெட் கொடுத்து எப்படி உங்களுக்கு கருமுட்டை வந்து வச்சா குழந்தையோட கருமுட்டை வந்து சின்னதாக இருக்குது, கர்ப்பப்பை வந்து சின்னதாக இருக்கும், ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையை வந்து வளர்ச்சி பெருசாக வர வச்சாங்க. அதுக்கப்புறம் பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. சரி டேப்லெட் போட்டால் தான் வர மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி கொடுக்கவும். சரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு நார்மலாக வந்துட்டு சரி அப்பாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி கருமுட்டை வேறத்தவங்களுக்கு தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அப்பாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வராது எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். அது மேரேஜ் அவங்கள்ட்ட சொல்லாமலே மேரேஜ் பண்ணிட்டாங்க. 1 மாதம் ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் சரியாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு 2 கருமுட்டை வச்சுருந்தாங்க. நல்லா உங்களுக்கு பேபி ஃபார்மாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்து ஒரு கருமுட்டை வச்சுருந்தாங்க. வைக்கவும் எல்லாம் நல்லா இருக்குது. சரின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 10 நாள் ஃபுல்லாக எங்கள் அத்தை தான் இருந்தேன். அத்தை மாமா என் வீட்டுக்காரர் இருந்து பார்த்துக்கிட்டு சரி பார்த்துக்கிட்டாங்க. சரி அதுக்குள்ளே என்ன பண்ணோம், மறுபடியும் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. 5 நாள் 48 நாள் 38 நாள்லேருந்து கணக்கு வச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. போய் பார்க்கும்போது ஒரு 2 வாட்டி ஸ்கேன் பார்த்த போதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாங்க. 3ஆவது தடவை பார்க்கும்போது என்னாச்சுன்னா வந்து சுகர் இருக்குது அப்படின்னாங்க. சரி சுகருக்கு வந்து டெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க காலையில். சுகருக்கு போய் பார்க்கும்போது சுகர்னால தான் வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ரிப்போர்ட்டில் போய் பார்க்க போகும்போது
அதனால் ரொம்ப கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகவே கூடாது அப்படின்னா. இன்னையோடய நான் கன்சீவ் ஆகி ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததே இல்லை மேம். எங்கள் அப்பா ஃபோனை போட்டு திட்டி உனக்கு வந்து இதே வேலையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இதை கேட்குற, பணத்துக்கு கேட்குற, வந்து நான் ஒன்றே வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா, எனக்கு தம்பி இருக்குது, தங்கச்சிலாம் இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து யாருமே பார்க்கவே இல்லை. இவங்கள்ட்ட எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா அப்பாலாம் எல்லோரும் வருவாங்க, என் வீட்டுக்கார்ட்ட வந்து எனக்கு மட்டும் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருந்தேன். அதான் நான் இருக்குன்னு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரே வச்சு தான் என்னை ஃபுல்லாக ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த பெட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு மேம் 5 நாள் ஃபுல்லாக எந்த இதுவுமே படுத்துட்டு தான் மேம் சாப்பிட்டேன். பாத்ரூம் போடுறதுலேருந்து எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து போட்டார். துணியெல்லாம் துவைச்சி அவர் காய வைக்கிறாரு, இவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் நாங்கள் டெஸ்ட்டு பண்ணதுக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊசி போட்டிருந்தாங்க. ஊசி போட்டு 2 நாள் கழித்து வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா மறுபடியும் ஸ்கேனில் பார்த்துட்டு உங்கள் குழந்தையோட 48 நாளுக்கு உள்ள வளர்ச்சி இல்லை, அதனால் குழந்தைய வெளியில் எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. உடனே சென்று நாங்கள் 2 பேருமே அழுதுகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்பா இந்த மாதிரி குழந்தைய வந்து வெளில எடுக்கணும்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, என்ன உன் வயிற்றில் இருக்க குழந்தை நீயே அழைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட ஆரம்பிக்கவும், என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு குழந்தைக்காக, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லவும், இந்த உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வர சொல்கிறதும் போக சொல்கிறதும் இப்படியே வச்சுட்டு இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பா, அதான் மேம் சுகர் அதிகமாகிடுச்சு, குளுக்கோஸ் கொடுத்துட்டு நீ கண்டதை தின்னுட்டு வந்து படுத்துருந்தானா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை திட்டாங்க. ஃபோனை எடுத்தாவே வந்து நல்லா இருக்கேமான்னு கூட கேட்டது கிடையாது மேம். எடுத்த உடனே உனக்கு இதே வேலையாக இருக்குது. எப்பவுமே இப்படி தானா? சின்ன வயசுலேருந்து இப்படி தானா? இல்லை, இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னால நல்லா பேசுவாங்க, நான் கேட்டது வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நல்லா இருந்துச்சு. இப்போ என்னம்மா பிரச்சனை? ஆமாம், அப்பா வந்து வீட்டில் வந்து இப்போ என்னை கொண்டு போய் எங்கள் அத்தை என்ன சொல்லிட்டு என்னை விட்டுட்டு வந்தாங்கன்னா, பொண்ணை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்கிட்ட கொண்டாந்து விடுங்க, நான் உனக்கு பொண்ணை வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா வீட்டில் என்னை கொண்டு போய் நானாக தான் கிளம்பி போனேன். இந்த குழந்தை வந்து எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னேன். இவங்க யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை. சரி என்ன பண்ணேன், நானாகவே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ட்ரெயினை ஏற்றிவிட சொல்லிட்டு நானே போய் தஞ்சாவூரில் இறங்கிக்கிட்டேன். இறங்கவும் எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க, நீ ஒண்டியே போகாத, ஒண்டியனா எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அத்தை வந்து மாயாவரத்தில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. வரவும் என்னோடய வந்துட்டு மாயாவரத்தில் அவங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சரி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அத்தை நான் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வீட்டுக்கு போனேன்னா திட்டுவாங்க அத்தை, நான் இங்கே இருந்துட்டு மறுநாள் போய்க்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், சரிம்மான்னு சொல்லி எங்கள் பெரியப்பா வீட்டில் என்னை கொண்டாந்து விட்டுட்டு எங்கள் பெரியம்மாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ இது குழந்தையோட வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, குழந்தைய எடுக்கணும்னு சொல்கிறாங்களாங்க அப்படின்னு சொல்லவும், சரியானே சொல்லி பேசிட்டு விட்டுட்டு என்னை போயிருந்தாங்க. என்ன சொல்லி விட்டாங்கன்னா, குழந்தைக்கு நல்லபடியாக இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டாந்து விடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, நான் பார்த்துக்கிறேன், நான் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் பெரியமாட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி குழந்தைய ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டாந்து விடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்கன்னு சொல்லிட்டு என் அப்பா எங்கள் அத்தை கிளம்பிட்டாங்க உடனே. சரி எங்கள் அத்தை வந்து மறுநாள் வந்து இப்போ பன்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க, பஸ்ஸெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்புனா அப்பா இங்கேருந்து வந்து உன்னை எப்படி கொண்டாந்து விட்டாங்க, வந்து என்கிட்ட தானே கொண்டாந்து விடணும், நீங்கள் எப்படி வந்து தஞ்சாவூரில் விட்டாங்க அப்படின்னு. அப்பா அவங்க வந்து எதுவுமே சொல்லலைப்பா, இந்த மாதிரி எனக்கு அதாவது உன்னை வந்து நல்லபடியாக குழந்தை பெற்றுட்டு வாழ்ந்தப்போ சொல்லி விட்டுரு போயிருக்காங்க, வேறு எதுவும் சொல்ல பண்ணோன்னா இவங்களை தேடிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போய் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தேடி இருக்காங்க. அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. போய் அன்னைக்கே மாட்டியிருந்தாங்கன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கள. இங்கேருந்து வீட்டுக்கு அங்கேருந்து வந்த வேகத்துக்கு என்னை அடிச்சிட்டாங்க. சரி உட்காந்து பேசிட்டேங்க, இன்னொருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, எங்கள் பெரியப்பா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு இதாகிடுச்சு, வேறு ஒருத்தவங்க மூலமாக வந்து இந்த மாதிரி அங்கே தஞ்சாவூர்லேயும் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டி தான் அவங்களுக்கு சரியானிச்சு அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஆணிச்சுன்னா குழந்தை தான்னு எங்கள் பெரியம்மா எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்த வேகத்துக்கு ஒன்று எப்படி கொண்டாந்து விட்டாங்கன்னு என்னை நெஞ்சில் அடிச்சிட்டாங்க. வந்து ஓங்கின வேகத்துக்கு அடிக்கவும் நெஞ்சில் விழுந்துச்சு எனக்கு. சரி நான் அழுதுகிட்டே இப்படி அடிக்கிறாங்க, என் வீட்டுக்கார கூட என்னை அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு நான் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டேன். வயிற்றில் குழந்தை இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சு, நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்கு அப்போ போகும்போது வயிற்றில் குழந்தை இருந்தது. அது இருக்க உனக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு 10ஆம் தேதி எழுதி கொடுத்து நீ 12ஆம் தேதி வந்து அட்மிஷன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க யாருமே வரலங்கவும் சரி நான் போய் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போய் எங்கள் அப்பா அம்மாவும் யாரையாவது கூட்டிக்கிட்டு நான் போய் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பார்க்கவும் ஓகே
ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க மேம். என்ன பண்ணாங்க, அப்பா வந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லவும் வந்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டு அனுப்புனதில் வந்து நீங்கள் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. சொல்லவும் மறுபடியும் இப்போ என்னை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அது ரிப்போர்ட்லாம் வாங்குன்னு சொல்லிட்டு நான் மட்டுமே வந்து என்னை கூப்பிட்டதுக்கு நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. இப்போ என்னப்பா பிரச்சனை? வீட்டில் தான் பிரச்சனை. என்னை வச்சு இவங்க நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இன்ன வரலையும் எங்கள் அத்தை மாமா எல்லாம் இவங்க எல்லாரும் 3 பேரும் என்னை வச்சு நல்லா வாழ்ந்துன்னு நினைக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து இவங்க வந்து எனக்கு டைவர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி என்னை மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், டைவர்ஸ் அனுப்புனதுக்கும் அவன் டைவர்ஸ் அனுப்புனானா அவனை போய் ஏதாவது பண்ணணும், எங்கள் அத்தையை போய் ஏதாவது பண்ண எங்கள் அத்தை தான் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும், அவங்கள போய் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் தம்பி, உங்க பேர் என்னது? ரஞ்சித் குமார் மேம். ஏன்பா இவ்வளோ அழறீங்க தம்பி? உங்க பேர் என்னது? ரஞ்சித் குமார் மேம். ஏன்பா இவ்வளோ அழறீங்க? இவங்க வந்து பெரியவங்க தான் எல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணாங்க. இதுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சென்னை வந்து இவங்க அப்பாவும் இவங்க பெரியப்பாவும் தான் வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு 1 hour என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாம் கேட்டாங்க மேம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் 1 day விட்டு அம்மாட்ட பேசினாங்க. அதுக்குள்ளே வேறு இடத்துலேருந்து எனக்கு அலைன்ஸ் வரவும், அம்மா அங்கே பார்க்கலாங்கோ, இல்லை நம்மளே பார்த்து பண்ணிக்கலாங்க, ஓகேன்னு பண்ணி வச்சாங்க அம்மா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேரேஜ் 23 February 2015 ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 3 நாளுக்கு டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 month அப்புறம் டேட் வரல. சரி வரலங்க, நாங்கள் அது கன்சீவாக இருக்குன்ட்டு அம்மானாலும் ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. சரி கன்சீவாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு இன்னொன்று மந்த் போவோம். அதுக்குள்ள உங்கள் தஞ்சாவூர் நேட்டிவில் அழைச்சிட்டு போய் பார்த்தாங்க. பார்க்குறப்ப இதுக்கு வந்து என்னென்னா, இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு வந்து டேட் வராது, நார்மலாக வராது, டேப்லெட் போட்டால் தான் வரும், மறைச்சி தான் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே பார்த்ததுக்கப்புறம் சுகர் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து இதுக்கு டேட்டு வரல, நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு ஏதோ சால்சாப்லாம் சொன்னாங்க. நானும் எங்கள் நேட்டிவில் நான் எங்கள் ஏரியாவிலையும் ஒரு 2-3 டாக்டர் வச்சு நானும் பார்த்தேன். ஆனால் யாருமே உங்களுக்கு இதுமாரி டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும், இந்தமாரி ப்ராப்ளங்கிற என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அதுக்கு காரணம் இதுகிட்ட விசாரிக்கிறப்ப சொல்லிடுது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அப்படின்ட்டு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1.5 வருஷம் இல்லை 1.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே இப்போ தெரியும் இந்தமாரி தான் ப்ராப்ளம்னு. அதை அவங்க அப்பாட்ட கேட்குறேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் பையன் ஒரு பையன் வச்சுருக்காரு, ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க. நான் பண்ண மாட்டேன், அவர் பையனுக்கு பண்ண மாட்டாரான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன என் பொண்ணு நான் தானே உன்னை ஏமாற்றி பண்ணேன், நான் தானே செலவு பார்க்குறேன், நான் தானே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாம் பண்ணுறேன், அவன் வேலையை பாரு, வாடா போடா அப்படின்னு சொல்லி இவருக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. இதுகிட்ட ஒய்ஃபுக்கிட்ட உன் புருஷனை விட்டு ஆள் ரெடி பண்ணிட்டேன், ஆள் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன நீ எங்கடா இருக்க சொல்கிறா, நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி அப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, இவங்க ஃபோனில் பேசுறதெல்லாம் தெரியும் மேம், அதாவது ஃபோனில் வந்து நான் பேசுகிறது எல்லோரும் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். அது வந்து இவங்க இவங்க பாட்டு சாங் கேட்டுட்ருக்கவும் அது வரவும் வந்து இவங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். இவங்க கேட்டாங்க, நான் அதுக்கப்புறம் அப்பயும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், டேப்லெட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப மறைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தாங்க எனக்கு ப்ராப்ளம், அதனால தாங்க வராது அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி நீ முன்னாடியே சொல்லியிருந்தானே நான் வேறு இடத்துல பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வார்த்தை கூட என்னை அடிக்கல திட்டல, ஒரு வார்த்தை கூட என்னை பேசலை. எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், அப்பா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க, இந்த மாதிரி நான் மாதம் குளிக்கிறதுலாம் வந்து தெரிஞ்சு போச்சுப்பா, மாத்திரை போட்டு தான் குளிப்பேங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறேன். அதுக்கு தான் நான் மாதம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வார்த்தை, நீ எங்கள் வாழ வேணாம், கிளம்பி வந்துரு வீட்டுக்கு, எங்கள் வாழ வேணாம், கிளம்பி நீ வீட்டுக்கு வந்துரு. அவர் இந்த பொண்ணை வாழ வைக்க கொஞ்சம் கூட அக்கறையோ, நம்ம பொண்ணு வாழ்க்கை அப்படி போதோ, நம்ம பொண்ணை அப்படி பார்த்து பண்ணி வச்சோமே, இந்தமாரி 1.5 வருஷத்துக்கு டைவர்ஸ் ஆகிற சூழ்நிலை இருக்குன்னு கொஞ்சம் கூட துளி கூட ஒரு அக்கறையோ ஒரு கவலையோ கிடையாது. நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க? நான் வந்து அதோட வாழ்கிறதுக்கு ஐடியாவில் தான் அதனால தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் மேம். அவங்க அப்பா செய்ய மாட்டுறாரு, வசதி இருக்குது, 3 வேலி நிலம் வச்சுருக்காரு, 2.5 ஏக்கர்கிட்ட ஃப்ளாட் வச்சுருக்காரு, காரு டிராக்டர் நல்லா வசதி இருக்குது, செய்ய மாட்டுறாரு. அவருக்கு செய்கிற ஐடியா கிடையாது. உனக்கு என்ன வேணுமா? எனக்கு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ட்ரீட்மெண்ட் செலவு மட்டும் பார்க்க சொல்லுவார். பண்ணிட்டு தானே இருக்காரு.
அதை பண்ணுறதுக்கு என்ன இனிமேல் நான் உனக்கு பார்க்க மாட்டேன், ஊரில் வச்சு பேசிட்டு ஒரு நாளைக்கு வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கு நேரம் ஊரில் உள்ளவங்களுக்கு நேரம் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இது எப்படி என்கிட்ட பணத்தை வாங்கி செஞ்சுட்டு போகுது நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் இனிமேல் நான் பார்க்குற மாதிரி இல்லை. வாழ வைக்கிற மாதிரி தான் அவங்க அம்மா இன்னைக்கு மண்ணை தூக்கி ஊற்றிட்டாங்க மேம் மேலே. மேம் ஒன்றும் இல்லை மண்ணை மேம். ஊற்றிக்கிட்டு இந்த பொண்ணு நீ வாழ வைக்கிற மாதிரி தான் நான் வான்னு இந்த பொண்ணு மேலே ஊற்றி இவங்க அப்பா மேலே ஊற்றி அவங்க மேலேயும் ஊற்றி அன்னைக்கு ஒரு பிரச்சனை போயிருக்கு. ஒன்றும் இல்லை மேம், எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் பண்ணது தப்பு தான் சொல்லி எங்கள் அத்தைகிட்ட வந்து நான் மறைச்சு கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க மேம். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அழுதுகிட்டே வந்து எங்கள் அப்பா வந்து கொல்லையில் போய் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நான் உட்காந்துருக்கவும் எங்கள் அம்மா இதுக்கும் கோவப்பட்டுட்டு நீ எப்படி அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நீ பேசுன, நீ எப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எங்கள் அம்மா வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. எங்கள் அம்மா சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரே ஊர். எங்கள் பாட்டி வீடு எங்கள் அம்மா எங்கள் வீடு எல்லாமே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான். என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வர என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வர்றதுக்குள்ளேயே இவங்க வீட்டுக்கு வந்து நீ எப்படி நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு நிற்கிறாங்க. ஊற்றிக்கிட்டு எங்கள் அப்பா மேலேயும் ஊற்றி என் மேலேயும் ஊற்ற வரோம். நான் வெளியில் வந்துட்டேன், இனிமேல் ஊற்றுற வராங்க உங்க அப்படின்னு அப்பா மன்னிப்பு கேட்டதுக்கு உங்க அம்மாவுக்கு அவ்வளோ கவலையா? நீ எப்படி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட, நீ வந்து இப்போ மன்னிப்பு கேட்டானா உன்னை டெய்லி மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, நீ டெய்லி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பியா? தங்கச்சி தம்பி எல்லாம் என்ன சொல்றாங்க? என் தங்கச்சி வந்து எங்கள் அம்மா பேசுறது, எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளோ பேசினா கொண்டா கூட சென்ன செவனேன்னு இருப்பாங்க. என் தங்கச்சி என்ன பண்ணி, நீ ஏன்ப்பா ஒன்று எனக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா உடனே நீ ஏன்ப்பா அதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன வயசாச்சு? அதுக்கு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கு. தம்பி 8th படிக்கிறான். அவன் கொஞ்சம் பாசமாக இருப்பான் மேம். வரவங்கள்ட்ட வரனா அவங்க அம்மாவுக்கு 13 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு மேம். 14 வயசுல அது பிறந்துச்சு. அதுதான் மெயின் பிரச்சனை. டாக்டரை கன்சல்ட் பண்ணுறப்போ சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல, அவங்க சொன்னது 13 வயசுல கர்ப்பப்பை எப்படி இருக்கும், அப்போ அது பிறந்துச்சுன்னா அப்படி, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு தெரியல, பட் சொன்ன வரைக்கும். அப்பா அம்மா சொன்னமா? என்ன சொன்னோம்? அப்பா அம்மாச்சிக்கு சொன்னோம். இதான் அத்தை பிள்ளைங்க மாமன் பிள்ளைங்க அந்த மாதிரி மேம். ஆனால் வாழ வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்காரு. என்னது இப்போ இல்லை மேம், நீங்க உங்க மனநிலை எப்படி இருக்கு? நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் மேம். என்ன பண்ண அதுக்கு அது வந்து ஒரு குழந்தை பெற்று தான் எனக்கு அது போகும் மேம். நான் வீட்டுக்கு ஒரே பையன், எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சில ஆசைகள் இருக்காதா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் எதுக்குமே ஒத்து வரலன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவர் மேலே அதை ஆக்ஷன் எடுக்கிற மாரி. ஏமாற்றி பண்ணதுக்கு எனக்கு எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இவங்க பேசிக்கிட்டது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் என்னென்ன அவரை மூவ் பண்ணுறான்னா அவரை விடுற மாரி நான் கிடையாது. இதுக்கு செஞ்சாருன்னா நல்லபடியாக நான் வாழ ரெடி. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் வாழ ரெடி. இல்லையா அத்தை மாமா கூட எல்லாருமே வந்து இன்ன வரையும் என்னை பாசமாக பார்த்துக்கிறாங்க மேம். இன்ன வரையும் இன்னும் சொல்ல போனால் என்னோட அப்பா அம்மா வீடு எனக்கு புகுந்த வீடு மாதிரி இருக்கு. என்ன எங்கள் அத்தை மாமா என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இன்ன வரையும் என்னை அம்மா மாதிரி தான் அவ்வளோ தூரம் பார்த்துக்கிறாங்க. 13 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருந்தேன். அது எக் வச்சுருந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து சுகர் கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. அது அவங்க வீட்டில் ஃபோனில் ரொம்ப டார்ச்சர், ஏதாச்சும் பேசி டாக்டர் சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியும் ஓவராக டென்ஷன் ஆனால் சுகர் ஏறும், ப்ரெஷர் ஏறும்னு. அப்போ பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் பண்ணுறப்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 13 நாளில் ஒரு 5 நாள் கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா மோஷன்லேருந்து யூரின் வரைக்கும் நான் தான் எடுத்து போட்டேன். பெற்ற அம்மா அப்பா யாருமே வந்து குட்டை கூட நிற்கல. வந்தாங்க 9ஆவது மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வந்து ஏதோ மேரேஜ் போரூர்லன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்தாங்க, கிளம்பிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஒர்க்கு என்னால் போக முடியல. இது சொல்லுது அம்மாக்கிட்ட, அவருக்கு வேலை இருக்குது, அவர் போட்டுமா போனால் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், நீ இருமா அப்படின்னு. நான் எல்லாம் இருக்க முடியாது, அப்போ நான் எங்கேயாச்சும் கிளம்பி போவா அப்படின்னு இது கேட்குது. என்ன மிரட்டுறியா போனா போ. நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க தம்பி. தம்பி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்கள் பேர்? என் பேர் சின்னது. 3 பசங்களா உங்களுக்கு? சரிங்க. உங்கள் பொண்ணு 2 குற்றச்சாட்டு வைக்கிறா அவங்க மேலே. சரி. ஒன்று வந்து அவளுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருக்கு, சரி, உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அது சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. சரி. அடுத்தது வந்து நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டிவாக மாரல் சப்போர்ட் கூட கொடுக்கல சொல்கிறா. அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து நீங்கள் உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ அவளுக்கு வந்து அந்த சப்போர்ட் கொடுக்கல சொல்கிறா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இல்லை, நாங்கள் சப்போர்ட்லாம் நிறையா பண்ணோம் மேடம்.
ஏன் அப்படி சொல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணீங்க? ஏமாத்தியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணல. உங்களுக்கு தெரியும்ல உங்கள் பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணி டாக்டர்கிட்ட காமிச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? டாக்டர் பண்ணலாம், இது கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் சரியாயிடும். இல்லையா டாக்டர் அப்படி சொல்லலையாமே? டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க. இல்லை கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாச்சு தான் செஞ்சேன், இல்லாட்டினாங்க நான் இல்லை செய்யல. டாக்டர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல. ஆமாம். ஏன் அப்புறம் பண்ணீங்க? ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பையன்ல, அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு அப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ண நீங்கள் ஒத்துப்பீங்களா? அது அப்போ நீங்கள் பண்ண தப்பு தானே? பண்ண தப்பு தான். ஆனால் வந்து நான் சரி ஆயிடும் நினைச்சேங்க. இல்லை சரியாயிடுன்னு டாக்டர் நான் 2-3 ட்ரிப்பு நானே கேட்டேன் எப்படின்ட்டு. இது போக போக சரியாகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு எல்லாம் செஞ்சேன். ஏன் போய் சொல்கிறீங்க? இல்லை பொய் சொல்லலை, நான் உண்மையிலே டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இந்த பொண்ணுக்கு நேச்சுரலாக குழந்தை பிறக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிப்பு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இதுமாரி இந்த டாக்டர் சொன்னாங்களா நேச்சுரலாக குழந்தை பிறக்காதுன்னு? குழந்தை பிறக்குனாக்கா இந்த மாதிரி பண்ணலாம். எந்த மாதிரி? கருமுட்டை வச்சு தான் பண்ணணும். என்ன மகா பாவம் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்த சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஏமாத்துறது க்ளீன் ஏமாத்துறது. சரி, அடுத்தது ஏன் அந்த பொண்ணை திட்டுறீங்க? நாங்கள் திட்டவே இல்லைம்மா. உங்கள் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் 13 நாள் இருந்தாலே நீங்கள் எத்தனை நாள் இருந்தீங்க உங்கள் பொண்ணோட? எங்களை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? இந்த பொண்ணு சொன்னிச்சு, இந்த பொண்ணே சொல்லிட்டு பேசினாங்கன்னா நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. வந்ததுலேருந்து ஏதாவது உனக்கு பணம் வேணுமா, பண டார்ச்சர் செய்யறேன்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் இது முதல்ல ஸ்டார்டிங்கில் அங்கே தஞ்சாவூரில் காமிச்சேன்னு சொன்னாங்க. இதுமாரி நீங்கள் வந்து இங்கே தாங்க காமிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னாலே இது இங்கேருந்து ஃபோன் பண்ணிச்சு. நான் ஐஎம்பேட்டில் இருந்துட்டு இருந்தேன். ஐஎம்பேட்டில் இருக்கும்போது எப்போ எனக்கு உடனே 20,000 பணம் அனுப்பப்பா இருந்துச்சு. சரின்னு உடனே நம்பர் வாங்கி உடனே 20,000 பணம் அனுப்பிச்சேன். மறுபடியும் திருப்பி என்ன பண்ணேன், ஒரு 10 நாளில் திருப்பி 1 லட்ச ரூபா கொண்டு வந்து இதை வச்சு நீ பார்த்துக்கிட்டே இருமா, நான் கேட்க கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 25 நாளில் ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு போய் எங்கள் அத்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னிச்சு. சரின்னு சொல்லி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருங்கன்னு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, நிலம் கொடுங்க, 2 ஏக்கர் நிலம் கொடுங்க, இல்லாட்டினா 25 லட்ச ரூபா பணம் கொடுங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை மேம். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு 2 ஏக்கர் எழுதி கொடுங்க, அந்த பொண்ணு அதை வச்சுக்கிட்டு அது ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அத்தைகிட்ட நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாத்தான், அவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படின்னு தான் சொன்னோம். 25 லட்சம்லாம் கேட்கவே இல்லை அவங்க. நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி. என் அண்ணன் தஞ்சாவூரில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகாமல் ஏன் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்து நாங்கள் பேசினோன்னே அவங்க டக்குன்னு ட்ரீட்மெண்ட் செலவு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு மேம் ஒரே நிமிஷம், அந்த ட்ரீட்மெண்ட் போய் எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் பேச போகிறேன்னு எல்லாம் பேசி முடிச்சு இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஊரில் 2 பேர் வச்சு எங்கள் பெரியப்பா பெரியம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வச்சு பேசினாங்க மேம். பேசிட்டு இருக்கோம், எங்கள் அப்பா வந்து அந்த ரூமுக்கு வெளியே கொஞ்சம் ரூம் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கவும் என் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. இவன் வந்து என்னை என்ன வார்த்தை கேட்டான்னு தெரியுமா, நான் சொன்னேன்னா ஊருக்காரங்களை விட்டு என் ஹஸ்பண்ட் அடிப்பாங்களாம் அப்படின்னு கையில் தூக்கிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. இல்லை அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து தகாத வார்த்தையாக சொன்னோன்னே அதை வந்து இங்கெல்லாம் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. சரி நான் ஒரு என்ன வந்து விஷயம், இல்லை இது என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவம்? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு? நான் அந்த பொண்ணை பேசவே இல்லைங்களே. அவள்கிட்ட பாசமா இருக்கலாம்ல. நான் என்ன எப்படி இருப்பேன்னு கேளுங்க. ஆனால் இப்போ எப்படி பேசவே தெரியல. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பாசம்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. அந்த 2 பொண்ணுங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி காசு மட்டும் கொடுத்து இல்லை பிரயோஜனம் காசு இல்லை, நானே வந்து நேராக வந்து செலவு பண்ணேன் ஆஸ்பத்திரியில். வெறும் பில்லு கட்டணும். பில் அது எதனால வந்து கட்ட வந்தாங்கன்னா, அந்த பில்லை வாங்கி கட்டிட்டு அந்த பணத்தை நாங்க எடுத்துப்போம் அப்படின்றதுனால தான் அவங்க பில்லு கட்ட வந்தாங்க. நீங்களே அதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கள் மேலே தான் உனக்கு சந்தேகம் இல்லை, நீயே வந்து பில்லை கட்டி எடுத்துட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் தான் மேம் அன்றைக்கி கருமட்டை வைக்கிற அன்றைக்கி ஒரு நாள் இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு வெளியில் போய் ரூமில் தங்கியிருந்தாங்க. காலையில் வந்து பார்த்துட்டு மறுநாளே ஊர் கிளம்புனாங்க. என் அத்தை என் வீட்டுக்காரன் தான் பார்த்துக்கிட்டாங்க. 5 நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேம். நீங்க ஏன் பாத்துக்கறதுல இந்த பொண்ணு? எங்களை தான் இது எங்களை உள்ளதே விடுங்கள உள்ள மேடம். போய் சொல்றாங்க, இவங்க யாருமே வந்து எதுவுமே கேட்கல. இந்த பொண்ணும் பேசல, அவங்க யாருமே பேசல. பொண்ணுக்கு ஏன் உங்க மேல கோவம்? அதான் இது அவங்க சைடா இருக்கும்போது எங்கள்கிட்ட இது அவங்க வந்து விவாகரத்து பண்ணிடுவேன், அங்க எதுவும் டச் பண்ணினாக்க உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன் அப்படி
அவங்க ஏதோ அந்த இது மாதிரிலாம் எனக்கு பண்ணிருப்பாங்க சொன்னதே போல. கிடையாது மேம். எங்கள்ட்ட இன்னும் வரலையும். பேசுறதே கிடையாது மேடம். சரி, நீங்க தப்பு எங்கள்ட்ட பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? நான் அதுக்காக தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இப்பயும் நான் வந்து இது வந்து பணம் தான் கெட்டுச்சு. இல்லைம்மா நான் எதாக இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேம்மா அப்படின்னா, எனக்கு 10 லட்சம் நீ இப்போ கையால் கொடுத்தாலே கொடுந்துச்சு. என்கிட்ட இப்போ 10 லட்சம் இல்லைம்மா, வயலெல்லாம் விற்று தான் தரணும், இன்னொரு 4-5 மாதம் ஆனால் தான் வயலெல்லாம் விற்க முடியும், விற்று நான் தரேன் அப்படின்னு தான் சொன்னேன். சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க மேம். ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், இவங்க மறைச்சு கொடுத்தது தப்பா இல்லை நான் பண்ணது தப்பு தான் மேம். நான் இவங்க பேச்ச கேட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது நான் தப்பு தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க எனக்கு போய் விடணும்னு சொல்லிட்டு என் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. கேட்டால் வந்து நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு நேராக வந்து எங்கள் அத்தைகிட்ட வந்து எங்கள் அத்தைகிட்டையும் எங்கள் மாமாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து உன்னை மறைச்சு கல்யாணம் பண்ணி, என்ன உனக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்காம்ல. வீடு வீடாக போய் ஒரு 2 பேரும் ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க மேம். அவங்க எல்லாரும் போய் உட்காந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துட்டாங்க மேம். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னதுன்னு நினைக்கிறீங்க? அது குழந்தைக்கான ஏற்பாடு அனைத்தும் நான் செஞ்சு விட்றேன் மேடம். அது என்ன செலவானாலும் எதை வித்தடிச்சினாலும் நான் செஞ்சு விட்றேன். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆமாம், அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணலாம்? தம்பி, இப்போ என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஓகே நடந்தது நடந்து போச்சு, சரியா? அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து அதை மறைச்சி வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பேரில் தப்பு இருக்குது, அது அவரே ஒத்துக்கிறாரு. அது அங்கே வீட்டில் ஒத்துந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை, அது ஒத்துக்கிறாரு, அவர் இப்போவே ஒத்துக்கிறார். அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, இனிமேல் என்னது? அதுக்கு என்னது வீட்டு வாசல்லேருந்து எங்கள் மானத்தை வாங்குறது பெரிய இல்லை, இந்த பொண்ணு மானத்தை ஏன் வாங்கணும்? சரி, நடந்து போச்சு. இப்போ என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். திருமணம் கஷ்டம்தான், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம்தான், உங்களுக்கு மன வருத்தம் தான், ஏமாற்றப்பட்டா அது வந்து தாங்க முடியாத ஒரு ஃபீலிங் தான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பேன் மேம், நான் எங்கெங்கே போய் எப்படி இருங்க, நான் சொல்கிறது கேட்டுங்க. அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் சின்ன பையன். திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு குழந்தை பிறந்தாதான் திருமண வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிறது ஐடியாவே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டீங்கன்னு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? நான் சொல்கிறது தார்மீக ரீதியாக தான், லீகலாக பேசினா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சொல்லி பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்று வந்தால் என்ன விட்டு போயிடுவாங்க தான் இவ்வளோ நாள் கூட நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கரெக்ட், அதுதான் சரியான ஆட்டிடியூட். இப்போ நான் சொல்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மனப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த மனப்பொருத்தம் வந்து கண்டிஷ்னலாக இருக்கக்கூடாது. இந்த துணியெல்லாம் வைக்கும்போது இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல, அதில் போடுவாங்க கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. நான் உன்னை நல்லா வச்சுப்பேன், நீ வந்து எனக்கு மருமக இல்லை மக, எங்கள் வீட்டு மகாலட்சுமி, ஆனா நீ எனக்கு குடும்ப வாரிசை பெற்று கொடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் அப்ளை. அது வந்து அவ்வளோ ரசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், தார்மீக ரீதியாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது 100% சட்ட ரீதியாக, நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக 100% கரெக்ட். அம்மா அப்பா இல்லைனா எனக்கு ஆசை இருக்கும்ல இருக்குப்பா, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஆசை இருக்கும். அது எல்லாத விட முக்கியம் ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவன், ஒரு நல்ல மருமக, ஒரு நல்ல மாமியார், ஒரு நல்ல மாமனார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு இருக்க அக்கறை ஏமா அவங்க பொண்ணுக்கு அவங்க மேல. சரிப்பா, அவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் 2 பேரும் என்ன வார்த்தைங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்குமா, ஏதோ ஒரு வகையில கசப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா, அவரோட சைட்லேருந்து முதல்ல தப்பு நடந்திருக்குன்னு அவர் இன்னும் உணரவே இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், எதுவும் இல்லைன்னு நான் சொல்லலாமா. பட் இது இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாமே பண்றாங்க பேசுறாங்க ரைட்டு, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை நம்ம ஏன் பண்ணுவோம், ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. நீங்க எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ்? அப்பயாச்சும் செய்வாங்கன்ட்டு தான். தட் இஸ் நாட் த ரைட் வே. அப்ப எவ்வளவு தூரம் அவளை நோவு அடிக்கும். இந்த பொண்ணு சம்மதத்தோட தான் அனுப்பணும். கேட்டு பாருங்க, இந்த பொண்ணு அவங்க வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கு, அவங்க அனுப்ப போறாங்க. அது சரியான முறை கிடையாது. அவங்க அனுப்ப போறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்கப்பா, எனக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பா. நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? சரிங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்க, பரவாயில்லைங்க, எங்க வீட்டு மருமக, எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க பாட்டுல போயிருக்கணும். அப்பா அவங்க இறங்கி வந்திருப்பாங்க.
ஆனால் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். சான்ஸே இல்லை அதுக்கு. இல்லை நான் செய்கிறேன், சரி, மறுபடியும் நான் செய்கிறேன், நீங்க சொல்றீங்கம்மா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அது வெறும் வாய் வார்த்தை தான். காசு இல்லை, நான் இருந்து நானே வந்து வீடெல்லாம் மாரல் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுக்கணும். நீங்க தைரியத்தை ஒரு 2 வார்த்தை Ma'am, நல்லா பேசி இருந்தாலே இல்ல. போறோம். மேம் அது மாதிரி நான் ஒரே சொன்னாலும் நிமிஷம் இல்லையான்னு மேம். கேளுங்க மேடம். மேம் என்ன பெத்த அம்மா என்ன சொல்றாங்க, உன் எண்ணத்தினாலதான் நீ 2 இந்த வாட்டி. குழந்தை பெத்துக்காம இருக்கிற. 2 வாட்டி இது இப்ப நான் கிளம்பி வர 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. இதே போல எங்க பெரியம்மா வீட்டுல வச்சு என்ன பேசினாங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்னொன்னு சொல்லவாமா, உனக்கு என்னம்மா வயசு? 22 மேம். நீயே குழந்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வயசுல கல்யாணம் பண்ணதே தப்பு, பெரிய தவறு. படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு அப்படியே உங்களுக்கு அவசியம். ஃபைனல் முடிக்க கூட இல்ல மேம். அந்த உண்மைதான் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. எடுத்துட்டேன் நான் உண்மையிலுமே. அது அதான் மகா பாவம் பண்ணியிருக்கீங்க. போனது அது வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை தான் மேம். 2 பேரோட வாழ்க்கை என்னப்பா? ஏன்னா அப்ப அது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல, நான் தான் கஷ்டப்பட்டேன். ஏன் அவங்க கஷ்டப்படல? அவங்க மன ரீதியா கஷ்டப்படல, அது உடல் ரீதியா கஷ்டப்படல. அந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டா இருந்தேன் மேம். இது அழுகுறப்ப சாஞ்சிக்க நான் தோள் கொடுத்தேன், நான் தான் ஏன்னா கூட நான் இருந்தேன். ஒவ்வொரு வேற யாரும் தடவையும் இல்லையா? என் வீட்டுல இப்படி பண்றாங்கன்னு இது- சொல்லிட்டு இவர்கிட்ட தான் அழுவேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம் சொல்றத கேளு. அவர் வந்து தோள் கொடுத்தாரு, அவர் உனக்கு இப்படிதாம்மா கணவன் மனைவி இருக்கணும். நம்ம இந்த இது மாதிரி என் மேல 100% தான், 200% இது மேல பாசம் வச்சா தான் அப்படிதாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருக்கணும். அது ஓட்டிட்டு வந்து இருக்கேன். அவர் வந்து உனக்கு தயவு பண்ணல. புருஷன்னா அவர் தான் புருஷன். என்னகிட்டே கேட்டிருக்கு, எனக்கு எங்க அப்பாவுக்கும் 1000 இருக்கும், அதை ஒன்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னையே கேட்டிருக்கு. எவ்வளவுதான் கேள்வி. புருஷன் இது பாருமா, சரி, புருஷன் புரியாம கணவன் பேசிட்டு தான் மனைவின்னு இப்படிதாம்மா இருக்கணும். அதுக்கு நீ ஃபீல் பண்ண தேவையே இல்ல. ஆனா இந்த குழந்தைங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது இருக்கணும். ஆனா 22 வயசு தான் ஆச்சு, உனக்கு எவ்வளவோ டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது தெரியுமா? டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அதுதான் மேடம் எடுக்கும்போது ஜாஸ்தியா இருக்கு. ஒன்னேன்னு சொல்றேன், இவர் கூட இருந்தவளே எனக்கு டென்ஷனே கிடையாது தெரியுமா. ஏன்னா நீ கோவப்படாத. உனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் சொல்லட்டுமா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க எங்களுக்கு செலவு பண்ணோம், நீங்க பார்க்கணும்னு நீங்க அவங்கள வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக்குற. இந்த குழந்தை இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு உங்க மனைவி மேல பாசமா? பாசம் இருக்கு, அதோட எனக்கு குழந்தை தான் கண்டிப்பா வேணும். நான் அதை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு எது நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும். கண்டிஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தப்பான விஷயம் தம்பி. இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு சரி வந்து தம்பி, எனக்கு ஒரு புள்ள இது இருக்கணும். வந்து அதெல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா உங்க மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆ, இவங்க வந்து நீங்க அதுக்காக அவளை டிவோர்ஸ் பண்றான்னு சொன்னா நீங்க சொல்றது பாசம் என்னால இல்ல ஏத்துக்க நீங்க முடியல. சொல்றீங்களே வந்து இது வந்து ஏமாத்தி பண்ணிட்டாங்க, அந்த கட்டாயத்துக்கு பண்ணி தான் ஆகணும் நீ திணிக்கிறேன்னு. நம்ம பொண்ணு கஷ்டப்படுது, நம்ம பொண்ணுக்கு செய்வோம்னு ஏன் அந்த மனசு வர மாட்டேங்குது நான் கேட்கறேன். அவருக்கு வரல என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு நான் பலியாட ஆக முடியாது மேம். நீங்க பலியாடே கிடையாது. இல்ல நான் ஆகுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் இப்ப ஒன்றரை அவளுக்கு 22 வயசு தான் ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்போ குழந்தை பிறக்காத காரணத்தினால நீங்க அவளை விவாகரத்து பண்றீங்கன்னு சொல்றீங்க. பல விஷயம் இருக்கு, தாம்பத்தியமே கிடையாது, இன்னமும் ஓட்டிட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணை கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒய்ஃபு நல்லா இருக்கிறப்ப அடுத்தவங்க தேடி போயிட்டு எவ்வளோதான் கேஸ் இங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். நான் 1.5 வருஷமா பொறுத்து தானே போயிட்டு இருக்கேன். குறை சொல்லணும்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், காரணம் சொல்லலாம் சொல்லியே போயிட்டு இருக்கலாம். ஒருத்தன் தப்பு பண்ணுறதுக்கு 1000 காரணம் வச்சுப்பான். என்கிட்ட எத்தனை காரணம் இருந்தாலும் தப்பு பண்ணாமல் நான் பேசாம நான் என் வாழ்க்கையை பார்த்துருக்கேன். என் பொண்டாட்டி நான் தானே போயிட்டு இருக்கேன். எனக்கு தப்பு பண்ண அவசியம் கிடையாது, அது எனக்கு வேலையும் கிடையாது. எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்கேன். இல்லப்பா, நீங்க அந்த பொண்ணை ஏத்துக்கணும்னா குழந்தை பிறந்தாலும் பிறக்கலைனாலும் அவ கூட வாழ்வேன்னு உறுதியா இருக்கணும். அப்பதான் அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அவர்கிட்ட, அது வேற விஷயம். ஆனா ஒரு உறுதி நீங்க எனக்கு கொடுக்கணும். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பிறக்கலைனாலும் அவதான் உங்க மனைவின்னு நீங்க ஏத்துக்கணும். எனக்கு வந்து ஒய்ஃபு வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட ஒருபடி மேலே தான் எங்கள் அம்மா அப்பா. அது என் ஒய்ஃபுக்கும் தெரியும் என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன், நான் எங்கள் அம்மா அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதான் எதிர்பார்க்குறேன், நானும் அதான் எதிர்பார்க்குறேன், இந்த பொண்ணும் அதை தான் எதிர்பார்க்குது. எங்கள் 3 பேரும் இல்லை இது இவங்க ரிலேஷனில் யாரோ குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுது, அந்த தம்பி பையன் அந்த பையன் ஊருக்கு போக போகிறான், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அடுத்தவங்க பிள்ளைக்கே இவ்வளோ ஆசைப்படுறப்ப தான் பிள்ளைக்கு எப்படி மேம் இருக்கும்? இதெல்லாம் வேறப்பா, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். என்னோட குவெஸ்டன் ஒண்ணுதான், ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல, நீங்க அடாப்ட் பண்றீங்க இல்ல, அதெல்லாம் இன்னொரு பக்கம். 2 பேரும் நீங்க 2 பேரும் கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லாம கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்வீங்களா இல்லையா? எனக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு குழந்தை வேணும், நான் அதுதான். அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணுக்கு அந்த ஆசை இருக்கு. இல்லை இதுக்கு வந்து குழந்தை நீங்க பெற்றுக்கிறது அவங்கள பத்தி பேசாதீங்க, நான் கேக்குறது என்னை பற்றி நான் சொல்கிறேன் மேம். எனக்கு குழந்தை வேணும் மேம். அப்ப அதுதான் உங்களுக்கு முக்கியம். நம்ம கண்டிப்பா. சரி ஐஸ்வர்யா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இந்த கண்டிஷன், நாளைக்கு இன்னொரு கண்டிஷன் வரும். புரியுதா? உங்க அப்பா செஞ்சது தப்பு தான். ஒருவேளை அது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு கோவமா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. ஆனா அப்படி இருக்கிறது பட்சத்துல நீ வந்து என்னதான் இதுக்கு கட்டுப்பட்டு உள்ள போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறது அந்த உண்மை இருக்குல்ல,
அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சாங்டிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அது இருக்காதுமா. உனக்கு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து செகண்டரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே அது எதுவுமே வரக்கூடாது. அதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை. அது நீங்களும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கோவம் வந்து உங்கள் அப்பா ஏமாத்தினாங்க தான் அவங்களுக்கு கோவம். ஆனால் உண்மையில் இருக்கிறது பாசம் அந்த கோவத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உனக்கு அந்த வீட்டில் மரியாதையும் அந்த வீட்டில் அந்த அந்த அன்பும் கிடைக்கும். ஒரு நாள் கூட இதுக்கு பணத்துக்காகவோ எதுக்காக குடும்பம் அதெல்லாம் முடிஞ்சது பாரு. அது அவங்க எதுவுமே குறை சொல்லலைங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அதை உங்களால கொடுக்க முடியுமா அந்த பொண்ணுக்கு? என்ன சொல்லுங்க. அதான் சொன்னேனே, கண்டிஷன் இல்லாம ஐஸ்வர்யாவை ஏத்துக்க முடியுமா? அப்பா எல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1.5 வருஷம் இது ஏமாத்தி பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு வாழ்ந்தானா இதோட வாழ போறது எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது. இப்பயும் இது வாங்கணுங்கிற வயசா இங்க வந்து நான் உட்காந்துருக்கேன். தம்பி ப்ளீஸ், நான் சொல்றது நீங்க என்ன கேக்குறீங்களா? அவங்கள வந்து இதுக்கு தம்பி 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 நான் ஏன் உங்களை கேக்குறேன்? நான் ஏன் உங்களை கேக்குறேன்? அவரை கேட்க தேவையில்லை. நான் புரியுது, வாழ போறது நான் தான். என்ன நீங்க கேக்குறீங்க? அது மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட மரியாதை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேக்குறேன். இதை எனக்கு வந்து இதை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன கூட கிடையாது. தம்பி அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா? இதோட வாழணும்னு ஆசைப்படுறேன். கண்டிஷன் இல்லாம ஐஸ்வர்யாவை ஏத்துப்பீங்களா? எஸ் ஆர் நோ? அந்த அளவுக்கு நான் பக்குவம் வரலாமா? இப்போ முடியாது. அந்த அளவுக்கு என் மனசு பக்குவப்படல இன்னும். இப்போ நீங்க ஒரு விஷயம் தான் பண்ணணும். டிவோர்ஸ் வாபஸ் வாங்கிங்க. ஓகே சரிங்களா? அவசரப்பட்டு டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு சஜஷன் தான் சொல்ல முடியும். நீங்க அப்புறம் அதுக்கு முடிவு பண்ணுங்க. பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நல்லபடியா பாத்துங்க. அந்த பக்கம் ப்ளீஸ் மேம், அவங்களோட நான் போகல. நான் இல்லைன்னா நான் இங்கேயே இருந்து வேற எங்கேயாவது நான் போய்க்கிறேன். நான் வீட்டுக்கு போகல. நான் இருந்துக்கு பட்டதில் போகிறேன். நான் இவரோட வாழலைனாலும் பரவாயில்ல, நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கா அவ. அவளுக்கு முக்கியம் வந்து பாசமாக எல்லாரும் இருக்கணும், அவளை புரிஞ்சுக்கணும். அதுதான் அவளுக்கு முக்கியம். தயவு செஞ்சு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மருமகனை மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க. உங்களால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் அவன் ஒரே பையன். அவங்க வீட்டில் எவ்வளோ கனவு இருந்திருக்கும். இல்லை மேடம், நானே வந்து என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கணும்னு தான் நானும் நினச்சிதான் அதெல்லாம் செய்யணும். அது வேற, அது வேற. அவங்க ஏமாந்து போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. அதனால பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா, என்ன இருந்தாலும் புருஷன் 1 வருஷமா 2 வருஷமா தான் உனக்கு தெரியும். உன்னை பெத்து வளர்த்ததும் உங்க அப்பா அம்மா. அவங்கள இப்படி பழிச்சுக்காதே. மறந்துடு, அவங்க பேசினதெல்லாம் மறந்துடு. என்ன இருந்தாலும் உன்னை பெத்தவங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்ததோ என்ன இருந்ததோ தெரியாது. நல்லபடியா சந்தோஷம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால உனக்கு உரிமை இல்லைன்னெல்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் அழைச்சிட்டு போகிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாதும்மா. நான் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் நாளைக்கு இப்போ இவங்க நாளைக்கு அவர் வைத்தியம் பார்க்கலைன்னாலும் அந்த பொண்ணோட நீங்க சந்தோஷமா வாழ முடியணும். அந்த ஒரு மனநிலை இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. இவ்வளவு பேசுற வரைக்கும் அவர் வந்து பண்றேன்னு எதுவும் பண்றேன்னு சொல்லியாச்சு. ஆனா அவர் பண்ண முடியாத நிலைமை ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க அதுக்காக இந்த பொண்ணை கைவிடக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. ஏன்னா இன்னொரு வாட்டி உங்க கூட வந்து இருந்து உங்களுக்கு மனைவியா இருந்து உங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாசமா இருந்து அவ மறுபடியும் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வரணும்னா ரொம்ப இப்ப கூட நீ உனக்கு புள்ள பெத்துக்க முடியல, உனக்கு செலவு பண்ணல, நீ கிளம்பி போனாங்க யாருமே சொல்லல. இவங்க ஊரெல்லாம் சொல்லி கேட்டதுனாலதான் இது வீட்டுக்கு கிளம்பி போனச்சே தவிர நாங்களா கழுத்தை பிடிச்சோ அது வெளில நான் பேசவே இல்லை தம்பி. நான் சொல்ற சரிதான் சொல்றேன். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை, என்ன வந்தாலும் அவ கையை விட மாட்டேன், அவளை கைவிட மாட்டேன்னு இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு உங்க வாயிலேருந்து வரணும். அது சொல்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இவங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டே இருப்பாங்க மேம், அதனாலதான். ஆமாடி, அவர் உறுதியா சொல்றது இல்ல. நீ உங்க அப்பா கூட போ. அப்ப என்ன ஹாஸ்டல்ல இருக்கியா? என்ன பண்ண போற? ஏன்னா இவங்க ரிலேஷன்ல யாராச்சும் போன போட்டு சத்தம் போடுறாங்க. இவங்க மாமியார் ஒரே ஒரு விஷயம், நீங்க அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? கைவிடக்கூடாது. அப்புறம் அவர் பண்ணினாலும் பண்ணலைனாலும் கைவிடக்கூடாது. எனக்கு இதோட வாழ்றதுக்கு ஆசைதான் மேம். நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் புரியுது, எனக்கு புரியுது. நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இது ஒரு சந்தர்ப்பம் எடுத்து அவங்க எதுவும் பண்ணலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுத்த விரும்பல.
அப்போ நீங்கள் கிளம்புங்க. சரி நீ பார்த்துட்டு நீ கிளம்பு, நான் வரேன். நான் எங்கேயும் போகலம்மா. அவர் உன்னை பார்த்துக்க மாட்டாருமா? பார்த்துக்க மாட்டாருமா? அவர் உன்னை பார்த்துக்க மாட்டாரு. as simple as that. இப்போ இது நடக்கிறது நல்லது உனக்கு. உட்காருங்க. நான் வாழ்ந்தா அவரோட ஐஸ்வர்யா அங்க உட்காரு. நான் அவரோட போகல. ஐஸ்வர்யா அங்க உட்காரு. பக்கத்துல உட்காரு. அப்பா பக்கத்துல உட்காரு. ஒண்ணும் கிடையாது. உன்னை பெத்தவர், அவருக்கு ஒண்ணு திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். மேம் நான் ஹாஸ்டல்ல ஏதாவது தங்கிக்கிறேன் மேம். எந்த ஹாஸ்டல் தங்குவேன்? நான் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிறேன். இல்லை பிடிக்கலன்னா அவன் டைவர்ஸ் பண்ண சொன்னாலும் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மேம். அப்ப ட்ரீட்மெண்ட் வேண்டாமா உனக்கு? அதான் என்ன வேணான்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன மேம் பண்ண முடியும்? சரி, நீ மேல படிக்கிறியா? மேல படிக்க வைக்கிறீங்களா? அவங்க கூட எதுவுமே அவங்களோடது எதுவுமே எனக்கு வேலை. ஹாஸ்டல்லுங்க, சென்னையில ஏதாவது ஹாஸ்டல்ல நல்லபடியா சேர்த்துட்டு போங்க. அவளுக்கு செலவுக்கு தேவையானதை போட்டு வைங்க. அவள் ஒரு வேலைக்கு போட்டோம் கூட மேலே படிக்கட்டும். சரியா? தைரியமா இரு ஐஸ்வர்யா. ஓகே சரியா? ஏன் நான் இவ்வளோ தூரம் இதில் உறுதியாக சொல்கிறேன்னா, ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அப்போ அவர் இதே தான் பண்ண போகிறாரு. அப்போ அவளால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப மென்டலி ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ரென்யூவஸ். இது அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கணும், அப்பதான் அது சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு புருஷனோட 100% மாரல் சப்போர்ட் இருக்கணும். அவர் வந்து எல்லாம் பண்றாரு, ஆனா அவங்க ஏமாத்தி இருக்காங்கங்கிறது அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெற்றவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்கன்னு அவன் நினைக்கிறா. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போகவே முடியாது. குழந்தை பிறந்தாலும் பிறக்கலைனாலும் நான் அவளை கையை விட மாட்டேன்னு சொன்னா நம்ம தைரியமா அனுப்பலாம். அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லலாம். ஆனா நீ இது பார்த்தாதான் நான் பொண்டாட்டியை வச்சுப்பேன்னா அப்ப அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு, அவளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, என்ன கேரண்டி இருக்கு? எப்படி நான் அனுப்புறது? நீங்க கிளம்பிட்டீங்க, அவளால முடியல, உங்களோட தான் வாழுவேன்னு சொல்றா. இப்போ என்னன்னா, உங்க கூட வாழறதுக்கு அவளை நீங்க ஏத்துக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும்? எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் அவர் பார்க்கல, நீங்க பார்க்குறீங்க வச்சுங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட்? எவ்வளோ ஆகுதோ அது கொடுத்தா போதும் மேம். எவ்வளோ ஆகும்? லாஸ்ட் டைம் 8 லட்ச ரூபா ஆச்சு. அதுக்கு அது வந்து எதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா நாங்கள் பார்த்துக்கோம். 8 லட்சம். அப்போ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணோன்னா அதுதான். அதுக்கப்புறம் என்னால் என்னைக்கு சம்பாரிச்சு இதுக்கு வைத்தியம் கூட நான் பார்த்து நான் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே, அவனுக்கு அது பண்ணிடுறீங்களா? எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு? ஒரு 4 மாதம் டைம் கொடுக்குறீங்களா? 6 மாதம் வேணா டைம் எடுத்து சொல்லுங்கள். பணத்தை திட்டா இது பேரில் டெபாசிட்டாக பண்ணிட சொல்லுங்க. இதுக்கு எப்போ இதெல்லாம் முடியுதோ டாக்டர்கிட்ட பேசி இது பண்ணிக்கிட்டோம். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நான் கூட ரீதியாக பார்த்துப்பீங்களா? எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது கடவுள் புண்ணியத்தில் உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும். சப்போஸ் இல்லைன்னா கூட நீங்க சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்னால எப்ப முடியுதோ நான் செஞ்சுக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு. சரி, ஆனா 4 மாசம் 6 மாசம் டைம் அந்த கேரண்டி இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டீங்கல்ல? இதுக்கப்புறமே நாங்க எதுவும் வச்சுக்க மாட்டோம் மேம். இதுக்கு பார்த்தா போதும். பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறேன் மேம். ஷூரா பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. தயவு செஞ்சு அவ அப்பதான் ஹாப்பியா இருக்கா. இல்லக்கா, சந்தோஷமா இருக்கட்டும். கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். வணக்கம். திட்டாதீங்க பொண்ணு. இல்ல திட்டவே இல்ல. இல்ல பாருங்க, அவ மன ரீதியா ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. உங்க மனைவிட்டையும் சொல்லுங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. ஒரு சப்போர்ட் கொடுங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அந்த வைத்தியம் பாருங்க. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.